இன் சர்வீஸ் டிஇடிக்கு அப்பியர் ஆகிற டீச்சர்ஸ்க்கான ஹால் டிக்கெட் வந்திருக்கு. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட கூகுள் ஓப்பன் பண்ணி டிஆர்பி லாகின் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செகண்டாக யூகேன்அப்ளை.com அப்படின்ற ஒன்றில் ஓப்பன் ஆகும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் சைன்இன்ற ஆப்ஷன் இருக்கும். கொடுத்துட்டு உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. அதில் உள்ளே போனீங்கன்னா ஹால் டிக்கெட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகும். கீழே வந்துட்டு உங்கள் ஹால் டிக்கெட் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. மேலே வந்தீங்கன்னா பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ரைட் சைடில் கீழே வந்துட்டு சேவ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை போட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷனை சேவ் பண்ணி அதாவது ஹால் டிக்கெட்டை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லேப்டாப்பில் டவுன்லோட் ஆகிடும். அதில் வந்துட்டு கீழே ட்ராக் பண்ணி வந்தீங்கன்னா சென்டர் கோட் நேம் அண்ட் அட்ரஸ்ன்னு இருக்கும். அதில் நீங்கள் எந்த ஸ்கூலில் போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றத டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கூல் அட்ரஸோட அப்புறம் டேட், அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை மணிக்கு உள்ளே இருக்கணும், நீங்கள் எத்தனை மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க உங்களை உள்ள, அதுக்கப்புறம் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது நீங்கள் ஹால் டிக்கெட்டு கூட சேர்த்து என்னென்னலாம் எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு நீங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் 10th பாயிண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு பிளாக் பாயிண்ட் எடுத்துகிட்டு வரணும்னு போட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் பிளாக் பாயிண்ட் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும்தான் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கீழே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க மறக்காமல். தேங்க்யூ.